மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்களேடா அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் சொல்கிற அளவுக்கு நியூஸ் சேனல்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. 2023 முடிய போகுது அப்படிங்கிற விஷயம் யாருக்கு சாதகமோ இல்லையோ நியூஸ் சேனலுக்கு பக்கா கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த 2023 நடந்தது பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 2023 ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத திரைப்படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நியூஸ் 7 வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 5 படங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக முதல் இடத்துல விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் தான் இருக்குது. அப்புறம் சந்திரமுகி 2 திரைப்படமும், ஆதிபுருஷ் திரைப்படமும், ஜப்பான் திரைப்படமும், பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரைப்படமும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ 2023 ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத படம் அப்படின்னா இந்த 5 படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்து தமிழில் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் லியோ திரைப்படத்தையும் ஜப்பான் திரைப்படத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க அவங்களா ஒரு பதிலேயே போட்டாங்க. லியோ திரைப்படம் ஆஹா ஓஹோ அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இவங்க என்னடானா எதிர்பார்ப்பையே பூர்த்தி செய்யலை அப்படிங்கிற பட்டியலில் லியோ படத்தை சேர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லியோ படம் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா இல்லையா? லியோ படம் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.